ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமணம். ராகி தோசை மாவு அளவு சொல்லியிருப்பேன், ஷார்ட்ஸில் அரைக்கிறதையும் காமிச்சிருக்கேன். இப்போ மாவு எப்படி நொதிச்சு புளிச்சு வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி ஃபர்மெண்டேஷன் சூப்பராக ஆகும். இந்த ராகி, கம்பு, மில்லட் ரகங்கள் எல்லாமே உங்களுக்கு 5லேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே இந்த மாதிரி புளிச்சு வந்துடும். இதை புளிக்க வச்சு சாப்பிட்றது தாங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதனால் இதை அந்த மாதிரி புளிக்க வச்சு இதுலேயே நீங்கள் இட்லி ஊற்றிக்கலாம். இட்லிக்கு இவ்வளோ திக்காக இருக்கணும் மாவு. இதில் நீங்கள் தண்ணி விடாமல் அப்படியே இட்லி ஊற்றிக்கலாம். தோசைக்கு நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சம் தண்ணி விட்டு லூஸாக பண்ணி நல்லா தின்னாக தோசை போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு கார சட்னி, புதினா சட்னி சூப்பராக இருக்கும். செய்ய போகிறேன். முடிஞ்சால் அந்த புதினா சட்னியை வேறு ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதில் இட்லியும் வாத்துக்கலாம், தோசையும் வாத்துக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். கண்டிப்பாக இந்த மாதிரி மில்லட் ரகங்களை வாரம் மாற்றி எடுத்துக்கோங்க. உடம்புக்கு அவ்வளோ சத்தானது. ஓகே விவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.